வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அதனால எது நடந்தாலும் சரி, சின்ன விஷயங்களோ, பெரிய விஷயங்களோ எல்லாத்தையும் உங்களுடைய மனதிற்குள் அதிக குழப்பமாக போட்டு அதனையே நினைத்துக் கொண்டு இருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? இல்லாட்டி அந்த பிரச்சனை இப்படி நின்றுருமா? அந்த மாரி சில எண்ணங்களும், சில செயல்களும் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். எது செய்தாலும் அதை பற்றி நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இருப்பீங்க. இந்த ஒரு யோசனை தாங்க சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள உங்களுடைய கையில இருந்து தவற விட வைத்திருக்கும். ஆனா, அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நீங்க யோசித்து, யோசித்து எல்லா முடிவுகளையும் எடுப்பீங்க. அதனால அந்த வாய்ப்புகள் வேண்டாம். அந்த வாய்ப்புகள்னால நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எவ்வளவு நம்ம கடின உழைப்பு போடணும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருக்கும். அதனால பாதி வாய்ப்புகள நீங்க உங்களுடைய கைய விட்டு தவற விட்டுருப்பீங்க. ஆனா, அந்த வாய்ப்புகள நீங்க தவற விடும்போது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா, பிற்காலத்துல இத பற்றி இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல அத நினைச்சு பார்க்கும்பொழுது வருத்தம் அடைவீங்க. அந்த ஒரு வேலைய கூட நான் போயிருந்திருக்கலாம். போய் அதுல ஏதாவது ஒண்ணு கத்திருந்தா, நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு நான் போயிருப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க தவறவிட்ட 4 முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். முதல் விஷயமாக இருப்பது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அத நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆனா, அது ஏன் நீங்க தவற விட்டீங்கன்னு உங்களுக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்ப நீங்க தவற விட்டுருப்பீங்க. இது சரியா என யோசித்துக் கொண்டே இருந்திருப்பீங்க. அதனால அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தள்ளி போயிருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கைய விட்டும் அது போயிருக்கும். அத நினைச்சு நீங்க பிற்காலத்துல நிச்சயமா வருத்தத்துக்கு உள்ளாக்குவீங்க. 2வது விஷயமா இருப்பது என்ன தெரியுமா? ஒரு உண்மையான உறவு. சந்தேகம் இல்ல, தயக்கம் இவைங்களால அந்த ஒரு நபர நீங்களே இழந்திருப்பீங்க. ஆனா, அந்த ஒரு நபர் மிகவும் நல்ல ஒரு நபராக இருப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கைய விட்டு போனதுக்கு அப்புறம் தான், அவர் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள ஏற்படுத்தி குடுத்தார் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் அந்த ஒரு நண்பர் உங்களுக்கு என்ன பண்ணுனார் அப்படின்னு புரியாம இருக்கும். ஆனா, அவர் உங்களுடைய வாழ்க்கைய விட்டு போன பிறகு, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைய தூக்கி நிமித்தினார் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் உங்களுக்கு புரியாமலே இருக்கும். 3வது நபராக இருப்பது 3வது விஷயமாக இருப்பது ஒரு வேலை இல்லைன்னா ஒரு முன்னேற்றம். என்னால முடியுமா என்று உங்களுக்குள்ளே ஒரு டவுட் ஆனது உங்கள பின்னால் தள்ளிக் கொண்டே இருந்திருக்கும். அந்த ஒரு டவுட் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவானது கிடைக்கும். இதெல்லாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்து, இது உங்களுடைய வாழ்க்கைய இன்னும் பின்னால் தள்ளிக் கொண்டே இருக்கும். உங்கள நீங்களே சந்தேகிப்பீங்க. அதனால உங்களால எதுவுமே பண்ண முடியாது. பண்ண முடியாம அது உங்கள பின்னால தள்ளிக் கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய குடுக்கும். 4வதாக இருப்பது உங்களுடைய மன அமைதி. எப்போதும் யோசித்துக் கொண்டே இருப்பதால நீங்க அமைதியாக இருக்க முடியாம போயிருக்கும். இந்த மாரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பெரிய ஒரு பிரச்சனைய நிச்சயமா குடுத்திருக்கும். நீங்களே உங்கள டவுட் பண்ணிக்கொண்ட அந்த ஒரு பேஸ் இருக்கு அல்லவா? உங்கள நீங்களே டவுட் பண்ணிக்கொண்ட ஒரு இடம் இருக்குல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையில பல தவறுகள உருவாக்கியிருக்கும். ஏன் அந்த தவறுகள் ஏற்படுது? எதனால ஏற்படுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மாரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாக்கியிருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நீங்க சந்தேகித்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலேயும் முழுமையாக உங்களால ஈடுபட முடியாம போய்க்கிருக்கும். இந்த மாரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். அதனால தாங்க பாதியிலே நிற்கக்கூடிய நிலையை கூட உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். அந்த பாதியிலே நின்னு என்ன செய்வதுன்னு கூட உங்களுக்கு தெரியாம சில முடிவுகள நீங்க தவறாக எடுத்திருப்பீங்க. இந்த முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள நிச்சயமா குடுத்திருக்கும். அதனால பாதியிலே நிற்கக்கூடிய ஒரு நிலை கூட உங்களுக்கு உருவாகியிருக்கும். சின்ன விஷயத்தையும் பெரிய பிரச்சனையாக உங்களுடைய மனசு நிச்சயமா மாற்றியிருக்கும். அந்த சின்ன விஷயத்த கூட நீங்க நெறைய தடவ யோசித்து பார்ப்பீங்க. ஏன் இப்படி நடந்தது? எதுக்காக இப்படி நடந்ததுன்னு யோசித்து, யோசித்து உங்களுக்குள்ள பெரிய, பெரிய பிரச்சனைகள நீங்க நிச்சயமா உருவாக்கியிருப்பீங்க. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா, அத பலமுறை நீங்க நினைப்பீங்க. நினைச்சு அதுக்கு பின்னால அர்த்தத்த தேடி உங்களை நீங்களே குழப்பிக் கொண்டிருப்பீங்க. இந்த மாரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? அதிகமாக நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க. எது நடந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில அத நினைத்து நீங்க அதிகமா உணர்ச்சி வசப்படுவீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதே மாரி மத்தவங்களுடைய கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க. உங்கள் மேல நீங்க குறைந்த நம்பிக்கை வைப்பீங்க. நீங்க சொல்கிற கருத்த அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்கின்ற கருத்த நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். இதனால அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் அவங்க எதுக்கு இந்த மாரி பண்ணுனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து, அதிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. அதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எதிர்காலத்துல நிச்சயமா ஏற்படும். நீங்க அதிகமா யோசிப்பதால, அது உங்களை மனிதளவுல சோர்வடைய வைத்துக் கொண்டே இருக்குங்க. ஒரு முடிவு எடுக்கக்கூட நீண்ட நேரம் உங்களுக்கு ஆயிரும். அந்த நீண்ட நேரம் ஆயும் அந்த ஒரு முடிவ எடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய உள்ளம் கலப்பாக மாற்றி இருக்கும். மாற்றி அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள நிச்சயமா உருவாக்கியிருக்கும். உங்களால உங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள கூட மத்தவங்களுடைய எண்ணங்கள், நடந்த நிகழ்வுகள் இவையெல்லாம் உங்கள நிச்சயமா பாதிச்சிருக்கும். இந்த மாரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும்.
இதை மாற்ற முடியாம அந்த ஒரு மனவலி இருக்கல்லவா, மேலும் மேலும் அது உங்களை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். நீங்க சொல்லாம வைத்திருந்த 3 உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில கதையாக இருக்கும். அது என்ன தெரியுமா? முதலாவதாக இருப்பது, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையும் சரி என்று சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டது. இது உங்களுடைய வாழ்க்கையில பிடிக்காத ஒரு விஷயங்கள உங்களுக்கு தேடிக் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கும். அடுத்து ஒரு வேலை இடத்துல உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையில் கூட நீங்க இருந்திருப்பீங்க. என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற இடத்தில் நீங்க இருந்து உங்களுடைய வாழ்க்கையில அதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். 2வது விஷயமாக இருப்பது, உங்கள பாதிச்சவங்கட்ட உங்கள பாதித்தவங்கட்ட உங்களுடைய வலிய சொல்லாம அமைதியாக இருந்திருப்பீங்க. ஒரு நெருங்கிய ஒரு உறவில் உங்களுக்கு ஏற்பட்ட காயத்த நீங்க சொல்லாம தாங்கியிருப்பீங்க. இந்த மாரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். 3வதாக இருப்பது, எனக்கு இது முடியாது என்ற ஒரு உள்மனதிற்குள் ஒரு பயம். அது உங்கள பல வாய்ப்புகள்ல இருந்து உங்கள விலக வைத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பத நான் கூறுகிறேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கோங்க. இதுவரை நான் கூறியது நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது பிறக்கும். அந்த தெளிவானது பிறந்து உங்களுடைய வாழ்க்கைய நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. உங்களுடைய அதிபதி உங்களுடைய சிந்தனையை சுத்தமாக்கி விடுவார். சுத்தமாக்கி எது சரி என்று உங்களுக்கு காட்டிக் கொள்வார். காட்டி அது உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போகவும் வைப்பார். இந்த ஒரு தெளிவின் மூலம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமானது நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் மெதுவாக உங்களுக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலம் தள்ளி போய் கொண்டே இருந்திருக்கும். அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஒரு நாள் அதிகாலையில அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்க காலையில எழுந்துக்கோங்க. எழுந்துவிட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், உங்களுக்கு எதெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை எழுதாதீங்க. உங்களுடைய குழப்பங்கள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது செய்தாலும் தடைகளாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். மனதிற்குள் வைத்து ஒரு காலை நேரத்துல உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து ஒரு வெள்ளை நிற காகிதத்துல கோடு எதுவுமே இல்லாம பிளைனா இருப்பது போல ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து அதுல உங்களுடைய குழப்பங்கள், பிரச்சனைகள்னு எல்லாத்தையுமே நீங்க எழுதுங்க. பிறகு அதை எரித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி அதற்கப்புறம் அதை நீங்க எரிக்கணும். எரித்து என்னுடைய பயமும் குழப்பமும் இப்போது முடிக்கிறது அப்படின்னு அந்த தீபத்துல அந்த ஒரு காகிதம் எரியும் பொழுது நீங்களும் இதை உங்களுடைய மனதிற்குள் சொல்ல வேண்டும். இப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த காகிதம் அப்படி எரிய ஆரம்பிக்கும். இதற்கு பிறகு ஒரு கண்ணாடி தண்ணீர்ல நீங்க குடித்து ஒரு புதிய தொடக்கத்தை நீங்க நினைத்து கொள்ள வேண்டும். நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. இது உங்களுடைய மனதை லேசாக மாற்றும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் நிச்சயமா தேடி வந்தும் கொடுக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில விட வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களை மதிக்காத உறவுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விட்டுவிட வேண்டும். இதை மட்டும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகுங்க. உங்களுடைய குழப்பமான முடிவுகள், குழப்பமான நினைவுகள் இது எல்லாத்தையும் நீங்க மறந்துடணும். இதுவரைக்கும் இதெல்லாம் ஞாபகத்துக்கு நீங்க உள்ளாக்கி என்ன செய்வது என்று தெரியாம நீங்க பண்ணி கொண்டு இருந்தீங்க. ஆனா இதுல எல்லாத்தையும் நீங்க மறந்து நல்ல ஒரு முடிவுக்கு நீங்க வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகும். உங்களுக்கு பொருந்தாத பாதைகளை நீங்க தேர்வு செய்யக்கூடாது. இந்த 3ஐயும் நீங்க விட்டுவிட்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை தெளிவாக மாறும். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். இனிமே நீங்க அதிகமா யோசிக்காம எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போகும். உங்களுடைய சின்ன மாற்றமே பெரிய ஒரு பலனை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அட்வான்டேஜா மாறக்கூடியதாக இருக்கும். நீங்க தவிர்த்த பாதைகள் கூட இனிமேல் வெற்றிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். நீங்க எதையும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களும் நிச்சயமாக நீங்கும். உங்களுடைய வாழ்க்கையில உண்மையானவங்க மட்டும் நிலையா நிற்பாங்க. உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்களும், உங்களை ஆதரிக்கக்கூடிய குடும்பமும், உங்களை மதிக்கக்கூடிய உறவுகளும் நிச்சயமாக வருவாங்க. உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குடும்பத்துல ஒரு நிலையான அமைதி உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாகவே இருக்கும். பண விஷயத்துல நீங்க பெறக்கூடிய தெளிவு உங்களுடைய கவலைகளை குறைக்கக்கூடியதா இருக்கும்.
ஒரு புதிய வருமான வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். அந்த வருமான வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். நீங்க இன்னும் பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டிருந்தாலும், உங்களுடைய பயணம் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களை நிச்சயமா மாத்திக் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை மெதுவா நல்ல ஒரு நிலைக்கு நிச்சயமா சென்று, நீங்க எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமா உங்களுக்குள்ள குடுக்கும். இனிமே பொறுமையுடன் நீங்க முன்னேறுங்க. இது உங்களுடைய வாழ்க்கைய ஒரு புதிய ஒரு உயரத்த உங்களுக்குள்ள அடைய வைக்கும். அதுவரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தா மட்டும் தான் அது உங்களுடைய வாழ்க்கைய உயர்த்தக்கூடியதாக இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின், மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.